Guys, welcome back to another important update video. So first of all பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம் WWE ஹாலிடே டூர்லேருந்து. ஸோ WWE பார்த்தீங்கன்னா ஹாலிடே டூரில் வந்து நிறைய லைவ் இவெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 2 லைவ் இவெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா WWE டேம்பா வந்து நடக்குது. அங்கே வந்து என்னெல்லாம் வந்து நடக்குதுன்னா லிவ் மார்கன் வெர்சஸ் நம்ம லைரா வெல்கேரியாக்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் அங்கே வந்து லிவ் மார்கன் வந்து லைரா வெல்கேரியா வந்து டிஃபீட் வந்து பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈயோ ஸ்கை வந்து நம்ம ராக்சன் பெரேஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஜே உசோ வந்து ஜெயிச்சிடறாரு நம்ம பிரான் பேக்கர் அகேன்ஸ்டா. இது வந்து டியூக்யூவால வந்து இங்க வந்து நம்ம ஜே உசோ வந்து ஜெயிச்சிடறாரு. ஏன்னா பிரான் பேக்கர் வந்து ரெஃப்ரி வந்து அடிச்சிடறாரு. ஸோ அதனால வந்து ரெஃப்ரி வந்து இங்க வந்து ஜே உசோ வந்து வின் பண்ண வச்சிடறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேமஸ் ஸ்டுடியோ வெர்சஸ் கிரேசன் வாலருக்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இதுல வந்து அஃப்கோர்ஸ் நம்ம ரேமஸ் ஸ்டுடியோ வந்து ஜெயிச்சிடறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்குது. ஏஜே ஸ்டைல் அண்ட் டிராகன் லீ பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்ல வந்து சக்சஸ்ஃபுல்லி வந்து தன்னோட டைட்டில் வந்து டிஃபெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. நியூ டே அண்ட் வால் ரைடர்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து தோத்துறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் டாக் டீம் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் இதுல பார்த்தீங்கன்னா கபுக்கி வாரியர்ஸ் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து என்ன பார்க்கறோம்னா குந்தர் வெர்சஸ் ஜியான் இவன்ஸ்க்கான ஒரு மேட்ச் வந்து பார்க்குறோம். ஸோ பை த வே இந்த மேட்ச் வந்து ரொம்ப வந்து நல்லா இருந்ததா. ஸோ லைவ் இவெண்ட்ல வந்து போனவங்களாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச்ல வந்து நிறைய மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்துதான். ஸோ இந்த மேட்ச்ல வந்து யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா அஃப்கோர்ஸ் நம்ம குந்தர் வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் போகும்போது வந்து ஒன்று வந்து சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா தட்ஸ் மை ப்ரொஃபஷன் நவ் மேக் பீப்பிள் கிவ் அப். இது வந்து என்னோட ப்ரொஃபஷனாகவே வந்து மாறிச்சு. நான் வந்து எல்லாரையும் வந்து கிவ் அப் வந்து பண்ண வைக்கணும்னு. இது வந்து என்னோட ரெகுலர் வேலை மாதிரி வந்து ஆயிடுச்சுன்னு வந்து நம்ம குந்தர் வந்து சொல்லிட்டு சிச்சினே வந்து போயிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயின் ஈவெண்ட்ல வந்து என்ன பார்க்குறோம்னா சிஎம் பங்க் வெர்சஸ் பிரான்சன் ரீட்கான வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்குது. ஸோ அந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் பிரான்சன் ரீட் வந்து இங்கே வந்து சாம்பியன்ஷிப்லாம் வந்து ஜெயிக்க மாட்டாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த மேட்ச்ல வந்து சிஎம் பங்க் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் வந்து இந்த மேட்ச் வந்து ஜெயிச்சாரு. செலிப்ரேஷன் வந்து பண்ணுறாரு. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து க்ரௌட் கிட்ட வந்து போயிடுறாரு. ஸோ க்ரௌடில் பார்த்தீங்கன்னா 2 பேர் வந்து இருந்தாங்க. ஸோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து இருந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஒரு குழந்தை வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சிஎம் பங்க் வந்து ஜெண்டர் ரிவீல் வந்து பண்ணுறாரு. ஸோ அந்த குழந்தையோட ஜெண்டர் என்னன்னு வந்து அவர் வந்து ரிவீல் வந்து பண்ணுறாரு. தென் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு இது வந்து பேபி கேர்ள் பாத். தென் அதுக்கப்புறம் வந்து எல்லா க்ரௌடும் பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சுறாங்க. ஸோ ஃபுல் ஃபன் மோட்ல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லைவ் இவெண்ட் வந்து நடந்திருக்கு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு லைவ் இவெண்ட் கூட வந்து நடக்குது. ஸோ அது வந்து பிட்ஸ்பர்க்லேருந்து வந்து நடக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா கார்மெலோ ஹைஸ் வெர்சஸ் மிஸ்ஸுக்கான யூஎஸ் டைட்டில் மேட்ச் வந்து நடக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இங்கே வந்து கார்மெலோ ஹைஸ் வந்து மிஸ்ஸை வந்து டிஃபீட் வந்து பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேமியன் பீஸ் வந்து அலெஸ்டர் பிளாக் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஒயிட் சிக்ஸ் வந்து எம்எஃப்டி வந்து பீட் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ராக்ஸியம் வந்து லாஸ் கார்ஜா வந்து டிஃபீட் வந்து பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து பார்த்தோன்னா செல்சி கிரீன் அல்பா ஃபயர் வந்து ஜூலியா அண்ட் கயானா ஜேம்ஸ் வந்து டிஃபீட் பண்ணிடுறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து 6 மேன் டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. சின்ஸ்கே நகாமுரா ஆர்த்ரூத் அண்ட் நம்ம சேமி ஜெயின் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அல்கராண்டே அமெரிக்கானோஸ் யாரோ வந்து வராங்களே. ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா டிஃபீட் வந்து பண்ணிடுறாங்க. ஸோ 3-on-3 டாக் டீம் மேட்ச் வந்து நடக்குது. அங்கே வந்து இந்த ஃபேஸ் டீம் வந்து ஜெயிச்சிடறாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து ஜேட் கார்கில் வெர்சஸ் நம்ம மீச்சின்கான உமன்ஸ் சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து நடக்குது. அங்கே வந்து நம்ம ஜேட் கார்கில் வந்து தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாங்க. தென் மெயின் ஈவெண்ட்ல வந்து நம்ம வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்ம ட்ரூ மேக்கென்டையருக்கான ஸ்ட்ரீட் ஃபைட் மேட்ச் வந்து பார்க்குறோம் ஃபார் தி அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப். அண்ட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ட்ரூ மேக்கென்டையரை வந்து மறுபடியும் வந்து டிஃபீட் வந்து பண்ணிடுறாரு. மறுபடியும் வந்து கோடி ரோட்ஸ் வந்து ஜெயிச்சிடறாரு. தன்னோட டைட்டில் வந்து ரீடைன் வந்து பண்ணிடுறாரு. ஸோ ஒன்ஸ் அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து கோடி ரோட்ஸ் கிட்ட வந்து தோத்துறாரு. ஐநோ இந்த லைவ் இவெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து மேட்டர் பண்ணாது. ஸோ இந்த லைவ் இவெண்ட்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து யாரும் வந்து கேர் பண்ண மாட்டாங்க. வெறும் அந்த லைவ் ஆடியன்ஸ்க்காக மட்டும் தான் வந்து இந்த லைவ் இவெண்ட்ஸ் வந்து WWE வந்து வைப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நோட் பண்ணுற விஷயம் என்னன்னா ட்ரூ மேக்கென்டையர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து லாஸ் பண்ண வச்சிருக்காங்க கோடி ரோட்ஸுக்கு அகைன்ஸ்டா. ஸோ கோடி ரோட்ஸ் வெர்சஸ் நம்ம ட்ரூ மேக்கென்டையருக்கான மேட்ச் வந்து ஜனவரி 9 அன்னைக்கு நடப்ப ஸ்மாக் டவுன்ல வந்து நடக்க போகுது. அப்படி நடக்கும்போது அந்த மேட்ச்க்கான அவ்வளோ ஹைப் வந்து இருக்கு. அப்போ கூட வந்து இங்கே வந்து கோடி ரோட்ஸ் வந்து மறுபடியும் வந்து ட்ரூ மேக்கென்டையர் வந்து டிஃபீட் பண்ணுறது வந்து சரியில்லைன்னு தான் வந்து எனக்கு வந்து தோணுது. மேபி வேற மேட்ச் கூட வந்து வச்சிருக்கலாம் WWE. கோடி ரோட்ஸ் வெர்சஸ் வேற சூப்பர் ஸ்டார்க்கான மேட்ச் கூட வந்து WWE வந்து வச்சிருக்கலாம். இங்கே ட்ரூ மேக்கென்டையர் வந்து ஆட் பண்ணணும்னு வந்து அவசியம் இல்லை. மேபி நம்ம கோடி ரோட்ஸ் வந்து வேற கூடயாவது வந்து கம்பீட் பண்ணும்போது நம்ம ட்ரூ மேக்கென்டையர் வந்து அதில் வந்து இன்வால்வ் ஆகி கிளேமோர் அடிச்சு அந்த மாதிரி ஏதாவது வந்து சம்பவம் வந்து நடந்திருந்தா இன்னுமே வந்து கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ட்ரூ மேக்கென்டையருக்கான ஸ்டீல் சேஜஸ் அப்போ எல் மேட்ச்க்கான ஹைப் வந்து இன்னுமே வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். ஜஸ்ட் லைக் நம்ம வந்து ஒரு லைவ் இவெண்ட்ல வந்து பார்த்தல ரோமன் ரெயின்ஸ் வந்தாரு, பிராக் லெஸ்னர் வந்து வளர்ந்தாரு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நடந்திருந்தா இன்னுமே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கான ஹைப் வந்து இன்க்ரீஸ் வந்து ஆயிருக்கும். ஆனால் WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வந்து லைவ் இவெண்ட்ஸ்லாம் வந்து நடத்துறாங்க. ஸோ நம்ம வந்து அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர்டேக்கரை பற்றி.
ஸோ அண்டர்டேக்கர் பற்றி வந்து என்ன அப்டேட் வந்துருக்குன்னா, அண்டர்டேக்கர் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் லைக்லி 2026ல் வந்து மெயின் ராஸ்டரோட மேட்சஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாராம். ஸோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில மேட்சஸ் வந்து நம்ம அண்டர்டேக்கர் வந்து மெயின் ராஸ்டரில் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுவார். ஸோ அவர் வந்து எப்படி சொல்கிறாரோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்ச் வந்து ப்ரொடியூஸ் வந்து ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல டிசிஷன் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்த்தாகணும் அண்டர்டேக்கர் வந்து எந்த மாதிரி மேட்சஸில் வந்து ப்ரொடியூஸ் வந்து பண்ணுறாருன்னு. ஸோ இது வந்து 2026லேருந்து வந்து நடக்க போகலாம். நம்ம அடுத்த அப்டேட் இருக்கிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டனை பற்றி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ராண்டி ஆர்டன் பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்து கரெக்ட் எவ்வளோ தப்புன்னு வந்து எனக்கு வந்து தெரியல. ஸோ இது வந்து ரூமர்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்கு. ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா 2026ல் வந்து ரிட்டர்ன் பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு ஃபேக்ஷனோட வந்து வரப்போறாராம். ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா நம்ம ராண்டி ஆர்டன் கூட வந்து வரப்போறாங்களா. ஸோ அவர் வந்து ஃபேக்ஷனோட வராருன்னா அப்போ வந்து நிறைய சான்சஸ் இருக்கு நம்ம ராண்டி ஆர்டன் வந்து ஹீலா வந்து வருவாருன்னு. நம்ம வந்து ஹீல் ராண்டி ஆர்டன் வந்து பார்க்கலாம் 2026ல். ஸோ ரூமர்ஸ் வந்து போயின்னு இருக்கு. ராண்டி ஆர்டன் வந்து 2026ல் வந்து ரிட்டர்ன் பண்ணாருன்னா அவர் வந்து ஒரு ஃபேக்ஷனோட வருவாராம். ஃபேக்ஷனோட மெம்பர்ஸ் வந்து யாரா வந்து இருப்பாங்கன்னு வந்து இன்னும் வந்து தெரியல. ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து தோல்ல நான் வந்து அப்புறமா வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்கிறேன். ஸோ ராண்டி ஆர்டனோட ஃபேக்ஷனில் வந்து யாரெல்லாம் வந்து இருக்கலான்னு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ யார் வந்து ராண்டி ஆர்டனோட ஃபேக்ஷனில் வந்து இருக்கலான்னு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் இருக்கிறோம். ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இன்னும் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணலன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் கமெண்ட் செக்ஷன் வந்து ஸ்லைட் பண்ணிங்கன்னா ஹைப் நோட் பட்டன் இருக்கும். ஸோ அதையும் பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் வந்து நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச்லேருந்து. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரிப்போர்ட் வந்து என்ன பார்த்தோம்னா WWE பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து ரெசல்மேனியா 42ல் வந்து நடக்கணும்னு வந்து அவசியம் இல்லை. ஸோ இந்த ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து பார்த்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டேவ் மெல்சர் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து 2 மேட்ச் தான் வந்து கன்சிடர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து WWE வந்து ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ராலன்ஸ்க்கான சாம்பியன்ஷிப்கான மேட்ச் வந்து கன்சிடர் வந்து பண்ணாங்க. அண்ட் தென் இப்போ பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 42க்காக வந்து WWE வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருக்காங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான பார்ட் 3 தான் வந்து WWE வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இந்த ரெசல்மேனியா 42க்காக. ஸோ இன்னுமே பார்த்தீங்கன்னா WWE வந்து இந்த மேட்ச் வந்து டிஸ்கஸ் வந்து பண்றாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து ரெசல்மேனியா 42ஓட மெயின் ஈவெண்டா வந்து வைக்கலான்னு. WWE பார்த்தீங்கன்னா பிளான்ஸ்லாம் வந்து சேஞ்ச் வந்து பண்ணலன்னா நீங்க வந்து மோஸ்ட் லைக்லி கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ்க்கான பார்ட் 3 தான் வந்து பார்ப்பீங்க ரெசல்மேனியா 42ல. ஸோ இந்த மேட்ச் தான் வந்து ரூமரா இருக்கு. WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த மேட்ச் தான் வந்து பிளான் பண்ணி வந்து வச்சிருக்காங்க ரெசல்மேனியா 42க்காக. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோக்குள்ள. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி WWE கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.